السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். என் இனிய இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவிட வேண்டும் என்பதுதான் எனது ஆவல். அதற்காக நானும் உங்களுக்காக இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டிருக்கின்றேன். நான் சொர்க்கத்தில் லவ்வுல் மஹ்ஃபூல் என்னும் ஏட்டில் வசித்து வருபவன். இவ்வுலகில்தான் முதலில் என்னை ஆரத்தழுவி கட்டி அணைத்து முத்தமிட்டது நமது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். மனிதர்கள் எல்லோரும் என்னைத்தான் முத்தமிடுவீர்கள், ஆனால் நானோ என் பெருமானாரை முத்தமிட்டவன். என்னை சுமப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட ஆரம்பக்கட்ட சிரமத்தை நானும் எனது இறைவனும் நன்கறிவோம். இதனை சாதாரண மனிதர்களாகிய நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். இத்தனை நெருக்கடிகளிலும் என்னை சுமந்து எனது பெருமைகளையும் உணர்ந்து சகவாச உலகம் அழியும் வரைக்கும் வாழக்கூடிய தனது உம்மத்தினர் அனைவருக்கும் வேண்டும் என்பதற்காகத்தான் ஆரம்பத்தில் என்னை மாட்டு தோள்களிலும் மரக்கட்டைகளிலும் பதிய வைத்து என்னை ஓர் பொக்கிஷமாக உங்களிடம் ஒப்படைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நீங்களோ எனது சகவாசத்தை விரும்பாமல் ஷைத்தானி சகவாசத்தை விரும்பக்கூடியவர்களாக மாறிவிட்டீர்கள். கூடாய் நட்பு கேடாய் முடியும் என்ற பழமொழி மறந்துவிட்டதா? என்னை மறக்க ஆரம்பித்ததும் நீங்கள் எவ்வளவு இழிவுகளையும் சோதனைகளையும் சந்தித்து வருவீர்கள். என்னை பற்றி சிறப்பு ஒரே வரியில் சொல்வதென்றால் ஹுதல்லில் முத்தகீன், இரையச்சமுடையவர்களை நேர்வழி காண்பிக்கக்கூடியவராக இருக்கின்றேன். என்னை நம்பி யார் பின்பற்றினாலோ நிச்சயமாக நான் அவர்கள் இருளகில் நல்லவராய் வாழச் செய்வேன் என்பதை என்னால் அளவு கடந்த உறுதியுடன் கூற முடியும். இன்று யாரோ யாருக்கு பின்னால் போய்கொண்டிருக்கும் மனிதர்களே, அவர்கள் எல்லாம் நாளை மறுமை நாளில் உனக்கு துணையாக நிற்பார்கள் என்று நினைத்தால் ஏமாந்துதான் போவீர்கள். ஒரு காலத்தில் வீடுதோறும் புனிதமானவனாய் மதிக்கப்பட்டு உயர்ந்த ரக ஆடையை கொண்டு மூடி வீட்டில் உயர்வான இடத்தில் எனக்கொன்று தனி இடம் அமைத்து அதில் வைத்து அழகு பார்த்த நீங்கள் இன்று உங்கள் வீட்டு குழந்தை பள்ளி புத்தகங்களோடும் அருவரக்கத்தக்க புகைப்படங்களை சுமந்திருக்கும் தம் மார்க்கம் தம் மனம் போன போக்கில் கண்டதையும் எழுதி வரும் நூல்களோடும் என்னையும் சேர்த்து வைத்து விட்டீர்களே, இது நியாயமா? டிவி என்ற இப்லீஸ் நாசக கவர்ச்சி பெட்டிகள் வருவதற்கு முன்பெல்லாம் குடும்ப பெண்கள் அதிகாலையில் எழுந்து சுபுகு தொழுகையை முடித்துவிட்டு என்னை கரத்தில் ஏந்தி கமக்கும் சந்தன ஊதுபத்தின் புகையில் எனது வசனங்களை ஓதும் போது வெளியாகும் அந்த இனிமையான ஓசை காற்றல் தென்றோடு கலப்பது ரம்மியம்தானே அன்றைய மக்களின் சங்கீதமாய் இருந்தது. ஆனால் இன்று நள்ளிரவு முழுவும் டிவிகளின் தொடர்களை பார்த்துவிட்டு உறங்குவது, அதிகாலை பள்ளியில் போடப்படும் பாங்கின் எதிர் ஓசைய உங்கள் இரட்டை சப்தம்தான் வெளியாவது. இது இறைவனின் கோபத்திற்குரியதல்லவா? ஓ ஜைன பீவியே, இறைவனை மறந்துவிட்டு நீ என்னை கையில் எடுத்து ஓதப் போகின்றாயா? எனது அருமை தெரியாத மனிதர்களை, என்னை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை கேளுங்கள். திருக்குர்ஆனை சிறிதளவு கூட தம் மனனம் இல்லாதவர் பாலடைந்த வீட்டை போன்றும் அவர். அறிவிப்பாளர் ஹல்ரத் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திருமிதி. பார்த்தாயா, நான் இல்லாத இதயம் பாலடைந்த வீட்டை போன்றதும். என்னை பார்த்தால் அதற்கு ஓர் கூலி, என்னை கேட்டால் பிறர் ஓதுவதை கேட்டால் என ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அந்தஸ்துகளை இறைவன் நற்கூலி கிடைக்கும் என்பதை மறந்துவிட்டீர்களா? வருடம் முழுவதும் என்னை நினைத்து வாழ்ந்த நீங்கள் இன்று ஒரு வருடம் ரமலான் மாதம் வரும்போது மட்டும் என்னை நினைக்கக்கூடிய பச்சோந்திகளாய் மாறிவிட்டீர்கள். தினம்தோறும் சீவி சிங்காரித்து சுத்தம் செய்து கொள்ளும் நன்றி கட்ட மனிதர்களை, என்னை மட்டும் உன் வீட்டு பரணி மேல் தூசியடைய வைத்துவிட்டு ஒரு மாதம் ரமலான் வரும்போது மட்டும் என்னை கையில் எடுப்பது ஓர் வஞ்சனை அல்லவா? உன்னை போன்ற சந்தர்ப்பவாதிகளே வேடதாளிகள் நாளை மறுமை நாளில் என நினைவுக்கும் முன் தோல் இழுத்து காட்டுவேன் என்பதை நினைவில் கொள். இவ்வருட ரமலான் வரைக்கும் உங்கள் போலித்தனமான பக்திக்குரிய செல்ல பிள்ளையாக இருப்பேன். பின்னல் பரணி வழக்கம் போல் பரணியில் படுத்து விடுவேன். அடுத்த வருட வரை நோன்புள்ளவர்களுக்கும் மட்டும் நான் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். யார் தங்களது நெஞ்சில் என்னை பாதுகாத்து வைக்கின்றார்களோ அவர்கள் மரணத்திற்கு பின் மரண வாழ்க்கையின் போது வேதனைகளை விட்டும் கொடிய விஷமுள்ள பாம்பு தேல் போன்ற ஜந்துகளின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பேன். எனது இறைவனிடம் நான் பரிந்துரை செய்வேன். என்னை சுமந்து வாழும் இதயங்கள் இருளையில் ஒளிமயமாக இருக்கும். என்னை பற்றி இவ்வளவு கூறியும் நீ தினம்தோறும் என்னை தங்கள் நெஞ்சில் மறுக்க நினைத்தா இஷ்டம் எனக்கில்லை, உனக்குத்தான் என்பதை நினைவில் கொள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.